ஹாய் ஹலோ, நான் உங்கள் பிரியன். வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங். இந்த பார்ட்டு 42 ஏற்கனவே 41 போட்டிருக்கிறோம். அதில் நம்மளுக்கு பாதி லெவலில் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்தில் கொஷின் போட்டிருக்கோம். கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போட்டிருக்கோம். நீங்கள் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுங்கள். வாங்க கொஷினுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், பல்வேறு நோய்களுக்கான நோய் பரப்பியாக வெக்டார் பயன்படுத்தப்படும் கொசு எதுன்னு பார்த்தீங்கன்னா கியூலக்ஸா, அனாபிளஸா, இல்லை ஏடிஸா, இல்லை மேற்கூறிய அனைத்துமான்னு கேட்குறாங்க. இது எல்லாமே தான் வெக்டாராக பயன்படுத்துங்க. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கியூலக்ஸு, அனாபிளஸு, ஏடிஎஸ், மேற்கூறிய அனைத்தும். ஓகேங்களா? செகண்ட் கொஷின் பாருங்கள். லிமுலஸின் மற்றொரு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. லோகஸ்டா, லாக்கிபெரா, ராஜனண்டா, கூடி வாழும் தீங்குயிரியான்னு கேட்குறாங்க. லிமுலஸ்னா ராஜனண்டுன்னு பேர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? மூணாவது கொஷின் பாருங்கள். கீழ்வனவற்றுள் கூடி வாழும் தீங்குயிரி எதுன்னு கேட்குறாங்க. ஏ லோக்கஸ்ட், லாக்கிபெர், சி ராஜனண்டு, டி ஏ மற்றும் பி. இதுக்கு ஏ மற்றும் பி. லோக்கஸ்ட், லாக்கிபெர் தான் கூடி வாழும் தீங்குயிரி. ஃபோர்த் கொஷின் பாருங்கள். மென்மையான உடல், இருபக்க சமச்சீர், மூவடுக்கு உடற்சுவர் மற்றும் உடற்கண்டமற்ற பாதுகாப்பிற்கென கால்சியம் கார்பேட்டினாலான ஓட்டுடைய விலங்குகள் காணப்படும் தொகுதி எதுன்னு கேட்குறாங்க. ஏ போரிபெராவா, பி எக்னோடெர்மேட்டாவா, இல்லை மொலஸ்காவா, ஆர்த்ரோபோடாவான்னு கேட்குறாங்க. மென்மையான உடல்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். சி மொலஸ்கா. அதுதான் வந்து நம்மளுக்கு மென்மையான கால்சியம் கார்பனேட்லான இது. ஓகேங்களா? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். உணவு உண்பதற்கென வாயில் கோப்பு மற்றும் ராடுல்லா போன்ற கரடுமுரடான உறுப்பு காணப்படும் தொகுதி. ஏ எமிகார்டேட்டா, பி எக்னோடெர்மேட்டா, மொலஸ்கா, ஆர்த்ரோபோடா. ராடுல்னாவே நம்மளுக்கு சி மொலஸ்கா ஞாபகம் வந்துடணும். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே மை டியர்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்மளுக்கு நிறைய கொஷின் நம்ம போட்டுனே இருக்கிறோம். நீங்கள் அனைத்து கொஷினையும் அட்டன் பண்ணி நல்லா சக்ஸஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ.